அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஷடாசி புண்ணிய காலம், ஏகாதேசி, திருவோண விரதம் என்ன முறையில பின்பற்ற வேண்டும்? சம்பத் கௌரி விரதம். இந்த காலத்துல சம்பத் கௌரி, விஷ்ணு துவாதசி எத்தனை கூடி வரக்கூடிய காலம். விசுவாச ஆண்டு பங்குனி மாதம் 1ஆம் தேதி 15/3/2026 ஏகாதசி திதி காலை 7:59 வரை, பின்பு துவாதசி. திருவோண நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:50 வரை. ஆகவே இந்த நாள் முழுவதும் திருவோண நட்சத்திரமே. சவணம் சுபம், சவண நட்சத்திரம். சவண நட்சத்திரத்துல ஒரு காரியம் நம்ம செய்யும் போது திருவோணத்துல அவ்வளவு சிறந்தது, பெருமாளுக்கு உகந்த காலம். அதனால எல்லாம் நாராயண 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 சொல்லி வழிபாடு. நாராயணாய வித்மிஹி வாசு தேவாய திமிஹி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாதுங்கிற மந்திரம் சொல்லிட்டே ஆலயத்து வளம் வருவாங்க. அல்லது ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணங்கிற மந்திரம் தவறாம உச்சரித்துட்டு இந்த இறைவனை நம்ம தரிசனம் செய்து வரும்போது பெருமாளுடைய பரிபூர்ண கிருபகடாசம் நம்மளுக்கு அடையும். எண்ணற்ற வைபவம் நம்ம மதத்துல, எண்ணற்ற வைபவம், அனைத்து வைபவம் நம்மளுக்கு நன்மை உண்டாகிறதுக்கு மட்டுமே. தங்களுக்கு உண்மையா இறைவனுக்கு நன்மையா இல்ல, நம்மளுக்கு நன்மை இறைவன் செய்யணும். அந்த எந்த நேரத்துல போய் வழிபாடு செய்யணும், என்னென்ன நம்ம செய்தா, எந்த காலத்துல நம்ம வழிபாடு செஞ்சா நம்மளுக்கு புண்ணியத்தை கிடைக்கும். நம்ம அந்த சரீரம் எடுத்தது பாவத்தால். ஆனா அந்த பாவம் தொலைக்கிறதுக்கு என்ன விரதம் நம்ம கையாண்டிப்பிடிக்கணுங்கிறது ஏகாதசி, திருவோண விரதம் போன்றவற்றை இறைவன் நம்மளுக்கு வகுத்து கொடுத்திருக்கார். அதனால இந்த தினம் நம்மளுக்கு அருமையான காலம் அப்படின்னு சொல்லலாம். அவை திருவோண நட்சத்திரம், விஷ்ணு ஆலயத்துல சென்று முறையான வழிபாடு, துளசி மாலை, புஷ்ப மாலை, நல்ல பல வகையெல்லாம் தட்டுற வச்சு பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு, அம்பாளுக்கு மகாலட்சுமிக்கு தாமரப்பு மாலை சாத்தி அர்ச்சனை செய்து வரும்போது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்து நிவர்த்தி பண்ணும். நம்ம கிரக தோஷம் நிவர்த்தி பண்ணும். நம்முடைய சாபங்கள் நிவர்த்தி பண்ணும். இந்த பிறவி முத்தி அடையிறதுக்கு உண்டான மார்க்கத்தை அழைத்து செல்லும், தானாவே அழைத்து செல்லும். அதனாலதான் அந்த ஆலயம், எந்த ஆலயம் நம்ம போறோமோ அந்த உரிய மந்திரங்கள் நம்ம ஜெபிக்கணும்னு சொல்றாங்க பெரியவங்க. இப்போ நாராயண கோயில், பெருமாள் கோயில் போனா ஓம் நம நாராயண, ஓம் நம நாராயண, ஓம் நம நாராயண சொல்லி சுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு 7 சுத்து, 11 சுத்து, 50 சுத்து, எவ்வளவு சுத்துறீங்களா, எந்த டிஸ்டர்ப் மென்டாலிட்டியும் வச்சுக்க கூடாது. அதை சுத்தி வர வரைக்கும். சிவாலயம் போனா ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரம் தொடர்ச்சியா சொல்லிட்டு வரணும். அதனால இந்த வழிபாடு முறையில நம்ம பின்பற்றணும். அதனால இந்த தினம் நம்மளுக்கு நிறைய விசேஷங்கள் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த தினம் சடாசி புண்ணிய காலம், விஜய ஏகாதசி, திருவோண விரதம், சம்பத் கௌரி விரதம், விஷ்ணு துவாதசி, அமிர்த யோகம். இன்றைய முகூர்த்த நாள் காலை 6 மணி முதல் 7:30 வரை முகூர்த்தம், சுப முகூர்த்த நாள். அனைத்து காரியங்கள் நம்ம தொடங்கி நடத்தி கொள்ள. ராகு காலம், யமகண்டம் இல்லாத நேரம். எந்த காரியம் நம்ம இந்த நாள் முழுவதும் செய்தா சித்தியடையும். மாத பிறப்பு. அதனால இந்த சம்பத் கௌரி விரதம். சம்பத் கௌரி விரதம் செல்வத்தை கொடுக்கும், வாரி வழங்கும் சொல்லுவோம். சிறப்பான வழிபாடாகும். பங்குனி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதி. அதனால அந்த திதியில நம்மளுக்கு நிறைய கொடுக்கும். திருதியை திதினால நம்மளுக்கு அட்சய திருதி தான் ஞாபகம் வரும். அதனால பங்குனி மாசத்துல வரக்கூடிய இந்த சம்பத் கௌரி விரதம் நம்மளுக்கு சுபத்தை நல்கும். அதனால பெண்களுக்கு நிறைய தனவிருத்தி கொடுக்கும். தேவியுடைய வழிபாடுங்கிறது குடும்பத்தை அமைதி நிலைநாட்டுக்கும். தங்கம், வெள்ளி நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சு அந்த அம்மனை சாத்தி, நம்மளுக்கு ஒரு சின்ன செயின் இருக்கு, ஒரு மோதிரம் இருக்கு, நெக்லாஸ் இருக்குது அப்படின்னா அத்தனையும் அந்த அம்மனுக்கு சாத்தி வளையல் முதற்கொண்டு கௌரி விரதமாக இருந்து அம்மனுடைய அஷ்டோத்திரம் எல்லாம் சொல்லி வழிபாடு செய்யணும். அப்படி செய்யும்போது கணக்கில் அடங்காத செல்வத்தை வாரி வழங்கும்.
அந்த சொர்ணமே நம்மளுக்கு வந்து இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிடணும். அதனால சில தன விருத்தி உண்டாகும். நம்ம வீட்டுல நிறைய நெல் இருக்குது, தானியம் இருக்குன்னா கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பச்சரிசி, நெல் அதெல்லாம் வச்சு அம்பாளுக்கு முன்னாடி வச்சு பூஜை செய்யணும். அந்த சம்பத் கௌரி, சம்பத்துனா சம்பத்தை கொடுக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம வந்து அவருக்கு கடை விரித்தார் போல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கடை விரித்து காட்டணும் அவருக்கு. அதனால அந்த மாதிரி செய்யும்போது நம்ம வம்சம் விருத்தி கொடுக்கும். அந்த சம்பத் கௌரியில நல்ல புத்திர சந்தானம் பாக்கியம்லாம் கொடுக்கும். அதனால இதெல்லாம் நம்ம வந்து குழந்தை பேர் இல்லாதவங்க அந்த விரதம் இருந்து வரும்போது நல்லா உண்டாகும். அதனால இதெல்லாம் இந்த சம்பத் கௌரி கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா திருச்சி பக்கத்துல துறையூருங்கிற ஊர்ல அந்த அமைஞ்சிருக்குது. அதனால அந்த அம்மனை போய் வழிபாடு செய்யணும். அந்த அம்மனை வழிபாடு செஞ்சுட்டே வரும்போது நம்மளுக்கு அனைத்து செல்வம் கொடுக்கும், புத்திர செல்வம் கொடுக்கும், பணம் கொடுக்கும், மன மகிழ்ச்சி கொடுக்கும், பெண்களுக்கு மாங்கல்ய பலம் உண்டாகும். அதனால இந்த தெய்வீக வழிபாடு செய்யறது தவறக்கூடாது. அதுக்குண்டான மந்திரமும் பார்க்கணும். ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஐம் ஹ்ரீம் நமோ பகவதி சர்வத்த சாதகி சம்பத் கௌரி தேவி மம சர்வம் சம்பத் பிரதாம் தேவி குரு குரு ஸ்வஹா. இந்த மந்திரம் சொல்லிட்டே வரணும். இந்த மந்திரம் கௌரி மந்திரம் மூல மந்திரமா. அதனால அந்த மூல மந்திரத்தை ஒரு 27 முறை இந்த பெண்கள் ஜெபம் செய்யணும். மறுபடியும் நல்ல மனதார கேட்டுங்க. அந்த மந்திரத்தை நிதானமா சொல்றோம், ஒவ்வொரு எழுத்தா கூட சொல்றோம். ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஐம் ஹ்ரீம் நமோ பகவதி சர்வார்த்த சாதகி சம்பத் கௌரி தேவி மம சர்வம் சம்பத் பிரதானம் தேகி குரு குரு ஸ்வஹா. இந்த மந்திரம் மூல மந்திரம். சம்பத் பிரதானம் அப்படின்னா என்ன? புத்திர சந்தானத்தை கொடு, எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு அப்படின்னு அந்த அம்பாளையம் வந்து மனசார வேண்டிட்டு அந்த கௌரி விரதம் வந்து தொடங்கணும். அதனால இந்த தினம் வந்து நம்மளுக்கு ஷடாஷி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஷடா அப்படின்னா என்ன? ஷடாஷி புண்ணிய காலம் அந்த ஆணி மாதத்துல தொடங்கும். ஷடங்கள் என்றால் சிவபெருமான அர்த்தம். அதனால மாதத்துல ஆணி மாதம், புரட்டாசி, மார்கழி, பங்குனி மாதம், அதாவது மாத பிறப்பு அன்னைக்கு இந்த ஷடாஷி புண்ணிய காலம் வரும். எல்லா மாசம் ஒரு முதல் தேதியே அந்த புண்ணிய காலத்துல, ஷடாஷி புண்ணிய காலத்துல பிறக்கும் நாளில் சிவபெருமானை, சக்தி தேவி வழிபாடு, அது மட்டுமல்லாது சித்தர்களுடைய வழிபாடு சேர்த்து செய்யணும். நம்மளுக்கு எந்த சித்தர் பிடிச்சிருக்கோ எல்லா சித்தர் வழிபாடு செஞ்சா நம்ம வந்து குழப்பத்தை நீடிக்கும். நம்மளுக்கு என்ன மகான்கள் பிடிக்குது, என்ன குருமார்கள் பிடிக்குது, என்ன சித்தர் பிடிக்குது, என்ன அருளாளர்கள் நம்ம பிடிக்குது, அத்தனை பார்த்து அதுக்குண்டான படத்தை வச்சு அவங்களுக்கு இன்றைய தினம் ஷடாஷி புண்ணிய காலத்துல சிவபெருமானையும் சேர்த்து வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு அனைத்து விதமான நன்மைகள் உண்டாகும். அதாவது சில நேரம் சொல்லுவோம் விஷ்ணுபதி அப்படின்பா. விஷாகன் என்றால் பிரம்மாவுக்கும் மாதங்கள் அப்படின்னு பேர். இப்ப விஷு அப்படின்னு பேர். விஷு அப்படின்னாலே அந்த விஷு புண்ணிய காலம் சொல்லுவோம். அப்ப சித்திரை, ஆடி, ஐப்பசி, தை மாதத்துல, சித்திரை போன்ற மாதத்துல மாத பிறப்பு உள்ள விஷு புண்ணிய காலம். அதாவது சொல்றது ஆடி, ஐப்பசி, தை போன்ற மாதங்கள்ல சித்திரையில இருந்து ஆரம்பிக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதனால இந்த தை மாதம் வரைக்கும் இருக்கும். அப்போ அதுக்கு யாரு பிரதானம்? தெய்வம் விஷ்ணு, மகாவிஷ்ணு. அதனால மகாவிஷ்ணுவுக்கு வழிபாடு அப்படின்னு அதிகமா எடுத்துக்கிட்டா வைகாசி, ஆனி, கார்த்திகை, மாசி மாதங்களில் அந்த மாதத்துல வரக்கூடியது வேணும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் சொல்லுவோம். அப்ப விஷாகம் அப்படின்னா பிரம்மாவுக்கு உண்டான காலம். அதனாலதான் தட்சிணான காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால விஷு புண்ணிய காலம் வேற, விஷ்ணுபதி புண்ணிய காலம் வேற. வெறும் விஸ்வ புண்ணிய காலம் அப்படிங்கிறது போட்டிருக்கோம், அது பிரம்மாவுக்கு. விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது நாராயணனுக்கு. ஷடாஷி புண்ணிய காலம் அப்படிங்கிறது சிவசக்திக்கு. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் நம்ம. அப்ப அந்த நேரத்துல இந்த ஷடாஷி புண்ணிய காலத்துல சிவபெருமானுக்கும் பிரியமான மேசம், கடகம், கன்னி, கும்பம் இந்த ராசியில பிறந்தவர்கள் சிவபெருமானுக்கு சக்திக்கும் சேர்த்து வழிபாடு நல்ல கூடுதல் பலன் நம்மளுக்கு வந்து அடையும், மகிழ்ச்சி தரும். தம்பதிகள் ஒற்றுமையாக இருந்து செயலாற்றுவாங்க.
இந்த மாதிரி சில முக்கியமான காலத்துல, இந்த மாச பிறப்பு காலத்துல ஏதேனும் ஒரு ஆலயத்துல சென்று தம்பதிகளா போய் வழிபாடு செஞ்சா, ஒவ்வொரு மாதத்துல 12 மாதத்துல பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரங்கிற 3 மாதத்துல சேர்ந்து வரும். அப்போ நம்ம ஏதேனும் ஒரு ஆலயத்துல போய் தம்பதிகளா வழிபாடு செய்யும்போது அந்த அம்பிகையுடைய அனுகிரகம், அந்த ஐயனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைச்சிடும். இதெல்லாம் நம்ம ஒரு மூட நம்பிக்கை அப்படின்லாம் நினைக்க கூடாது. சில பேர் என்ன ஆயிட போகுது, நம்ம தான் டெய்லி கோயில் போறோமே, நம்ம தான் டெய்லி வழிபாடு செஞ்சுட்டு வர்றோமே அப்படின்னு நம்ம சொல்லதான் செய்வோம். இருந்தாலும் நம்ம என்ன செய்யறது, அந்த விஷ்ணுபதி காலம், அப்புறம் ஷடாஷி புண்ணிய காலம், இல்லை விஸ்வ புண்ணிய காலம், 3 வருது. மாசம் மாசம் ஏதேனும் ஒரு மாசத்துல 3 மாசம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். நம்ம அந்த நேரத்தை, அந்த காலத்துல அந்த இறைவனை போய் தரிசனம் செய்து வரும்போது தம்பதிகளுடைய தோஷம் நிவர்த்தி ஆகும். கணவன் மனைவிக்கு ஜாதக தோஷம் அப்படி சொல்லுவான், கலத்திர தோஷம் சொல்லுவான். அதுவும் ஏதேனும் ஒரு வகையில பாதிப்பு உண்டாகும். நேரங்கள் சரியில்லை, திசை புத்தி பகையாக இருக்குது, ஆனால் கணவன் மனைவிக்கு உண்டான வாக்குவாதம் அதிகமா கொடுக்கும், பிரிவினை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா இந்த மாதிரி தம்பதிகள் போய் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது நம்மளுக்கு அந்த சக்தியை நம்மளுக்கு காப்பாத்திடும், அந்த சிவனே நம்மளுக்கு காப்பாத்திடுவார். அதனால பிரிவினையே கொடுக்காது. அதனால இந்த காலத்துல நம்ம என்ன செய்யணும், இந்த ஒவ்வொரு மாச பிறப்புக்கு முன்னோர்களை நினைச்சு, பித்திருக்களை நினைச்சு தர்ப்பணம் கொடுக்கணும். விண்டு பித்ரு ஆசி அப்படின்னு பேரு அதுக்கு. அதாவது விண்டம் வச்சு பித்திருக்களுக்கு ஆசீர்வாதம் வாங்க தர்ப்பணம் கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் செய்யும் போது நம்மளுக்கு நிச்சயமாக திரு என்ற, அதாவது தொடங்கும் ஊர்களே போய், அதாவது திரு அப்படின்னா திருவண்ணாமலை, திருக்காலாஸ்திரி, அந்த மாதிரி எங்கெங்க திருங்கிற ஊர் வருதோ, திருத்தணி, இந்த மாதிரி புண்ணிய கஷேத்திரத்துல போய் வழிபாடு சிவபெருமானுக்கும் எல்லாம் வல்ல தேவர்களுக்கு சொல்லக்கூடிய மகாதேவரை, மகேஸ்வரனை எளிமையான சிவசக்தியாக வழிபாடு செஞ்சுட்டு வரணும் இந்த ஷடாட்சி புண்ணிய காலத்துல. அதனால நம்ம வாழ்க்கை சிறப்பாக நடக்கணும், எந்த குறையின்றி நம்ம வாழ்க்கை நடக்கணும். நம்ம பிள்ளைங்களே இருப்பாங்க, நம்ம பிள்ளைங்கள் நல்ல கல்வி செலவு கொடுக்கணும். அப்ப பிள்ளைங்கள் நல்லா படிக்கணும், நல்ல வேலை செய்யணும். நல்லான்னா நம்ம முதல்ல அஸ்திவாரம் என்ன, தம்பதிகள். அஸ்திவாரமே நம்ம தம்பதிகள் தான், மூல காரணமே. அப்ப தம்பதிகளுடைய மன ஒற்றுமை இல்லாமல் எந்த செல்வமும் நம்மளுக்கு பெருசா தோணாது. செல்வமே இல்லைனாலும் தம்பதிகளை ஒற்றுமை இருந்தா அது தானாவே காணாமல் போய்விடும். எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அல்லது வலிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒற்றுமையே அங்க தேவை. அப்ப நீங்க வலிமையனாக இருந்தாலும், நல்ல செல்வந்தராக இருந்தாலும், கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைன்னா நீ என்னதான் செல்வத்தை சேர்த்தாலும் அது பிரயோஜனமே இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப பிள்ளைங்களுடைய எதிர்காலம் கெட்டு போயிடும், வம்சத்துண்டான எதிர்காலம் கெட்டு போயிடும். முரண்பாடான கருத்துக்கள் நிலவ நம்ம எதுவுமே முடிவு எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ அதனால தம்பதிகள் ஒற்றுமையா இருக்கணும். அப்போ தம்பதிகளா சென்று யார் யார் வழிபாடு செய்யறாங்களோ அத்தனை பேருக்கும் இந்த புண்ணிய காலத்துல, அது ஒவ்வொரு மாத பிறப்பு ஒவ்வொரு விசேஷம், அதனால தவறாம போய் வழிபாடு செய்யுங்க. அப்ப மனிதனாக நம்ம பிறந்துட்டோம், வாழ்க்கையில நம்ம சில பாடங்களை கத்துக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன பாடம், வாழ்க்கை பாடம். இது இப்படிதான், அது அப்படிதான் அப்படிங்கிறது, அந்த மன நிறைவோட வாழக்கூடிய தன்மையும், உடல் ஆரோக்கியத்தோட வாழக்கூடிய தன்மையும், மன மகிழ்ச்சியோட வாழக்கூடிய தன்மையும், செல்வத்தோட வாழக்கூடிய தன்மை நம்மளுக்கு உருவாக்கணும். எத்தனை இருந்தாலும் நோய் வந்தாலும் அத்தனையும் கெட்டு போயிடும். உடல் சோர்வு மனசோர்வு வந்தாலும் கெட்டு போயிடும். தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லைனாலும் கெட்டு போயிடும். அதனால செல்வம் ஒற்றுமைக்கே காரணம். நீங்க வெளியில 1000 நபரை கூட நீங்க வச்சு ஒரு வேலை வாங்கலாம். அதாவது நீங்க ஒரு கம்பெனி எம்டியா இருக்கலாம், ஒரு மேனேஜரா இருக்கலாம், அல்லது ஒரு சூப்பர்வைசரா இருக்கலாம். அத்தனை பேர் உங்களுக்கு அடிமை, அத்தனை பேர் உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க அத்தனை பேர் உங்களுக்கு அடிமை. நான் தான் ராஜா அங்க அப்படி சொல்லலாம். ஆனா இறைவன்கிட்ட போய் நிற்கும் போது, ஐயா எனக்கு ஒண்ணுமே தெரியாது சொல்லி மனதார வேண்டணும். நீ கொடுத்த பொறுப்பு நான் கரெக்டா செய்யணும், நீ எனக்கு வழி நடத்து, என் குடும்பத்தையும் சேர்த்து வழி நடத்து, நான் செய்யற தொழிலும் என் கூட இருந்து வழி நடத்து அப்படி சொல்லி யார் மனதார வேண்டிட்டு வர்றாங்களோ
அனைத்து தெய்வம் உங்களுக்கு வந்து துணை புரியும். சிவன் மட்டும் அல்ல, விஷ்ணு மட்டும் அல்ல, பிரம்மா மட்டும் அல்ல, அனைத்து தெய்வமே உங்களுக்கு துணை புரியும். நவ கிரகங்களே உங்களுக்கு தொடாது. தொட்டாலும் விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஐயோ, அனைத்துடைய தெய்வத்துண்டான சக்தி அவங்ககிட்ட இருக்குது. நம்ம இனிமே இவர்கிட்ட நம்ம வந்து ஏதேனும் ஒரு தவறுகள் செய்தா நம்ம வந்து முறைப்படுத்த. அதனால கங்கை போன்ற நம்ம வாழ்க்கை வாழணும். திருசுலம் போன்ற நம்ம வாழ்க்கை அமையணும். நல்ல சம்பத் கிடைக்கணும். அதனால நல்லா கங்கா தேவி மனதார வேண்டிங்க. நாகத்துக்கு பூஜை பண்ணுங்க. அதனால பண்ணும்போது அத்தனையும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். முடிஞ்சா கங்கா தேவி மனதார வேண்டிட்டு வர்றது இந்த காலத்துல புனித நீர். அதான் நம்ம காலையில குளிக்கும் போது கூட கங்கா தேவி மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு குளிக்கும் போது நம்மளுக்கு அனைத்து விதமான நன்மை உண்டாகும். அதனால எந்த விதமான சலசலப்பு இருக்கக்கூடாது வாழ்க்கையில. சலசலப்பு இல்லாம நீங்க வாழும்போது அனைத்தும் பெற்று வாழும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா, ஜெயபாலா, ஜெயபாலா. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.